என்னோடய ஸ்டைலில் எறா தொக்கு எப்படி செய்யுதுங்க அப்படின்னா, நம்ம வெளியிலலாம் போனால் எடுத்துகிட்டு போகலாம். எப்படியும் நம்ம லீவ் டைம் இல்லையா, ஒரு வேளை லஞ்சு டிஃபன் எதனா எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு சைடிஷ்ஷாக எறா தொக்கு இதேமாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. வதங்கினே நான் ஒரு 300 கிராம் எறா போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கினோடனே அதிலே கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன், உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா கொஞ்சம், குழம்புத்தூள் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி மசாலா கொஞ்சம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பாருங்கள். அதிலே நம்ம தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. எறாவிலே நம்ம தண்ணி வரும், அதிலே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம தயிர், மெயின் தயிர், அப்போ தான் சூப்பராக இருக்கும். புளிப்பு இனிப்பு இது எல்லாம் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது நம்ம சப்பாத்தி இட்லி எல்லாத்தையும் வெளியில் ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கும். இது மறுநாள் நைட் வரைக்கும் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.